டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் சம்மந்தப்பட்ட ஒரு சில பேசிக் ஐடியாஸ் தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025க்கு அப்ளை பண்ணுறதை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, April 1, 2025. ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் டேட் எப்போனா 21st April 2025. எக்ஸாமினேஷன் May 25th 2025. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது March 27. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இன்னைக்கு March 24, இன்னும் ஒரு 3 daysல நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்து எக்ஸாம் கண்டக்டிங் பாடி யார் அப்படின்னா NBEMS, அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு மேஜராக வந்து 5 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்போதுமே பேஸ்ட் ஆன் த ஜிபேட் சிலபஸ் நமக்கு வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதாவது 38 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அடுத்து 28 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபார்மகாலஜி ஸ்பெஷலைசேஷன், ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து 10+11 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பழைய பேட்டர்ன். ஸோ இப்போ நமக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் அவங்க நடத்துறதுனால இந்த எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து அதில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 180 மினிட்ஸு. ஸோ அட்மிஷன் டு எம்ஃபார்ம் மட்டும் இல்லாமல் பிஹெச்டி கோர்சஸ்க்கு JRF அண்ட் SRFக்கு இந்த எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கோர் ரேஞ்சு அப் டு 500. ஸோ இதோட வேலிடிட்டி வந்து 3 years கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வேலிடிட்டி பேஸ்ட் ஆன் த நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் 2 years வேலிடிட்டி கூட இருக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம வந்து ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் வந்து இந்த NBEMSல வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி AICTE நடத்திருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் அவங்க தான் இந்த எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 months எக்ஸாமினேஷன் டைம் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.